ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடக்கத்தான் கீரை தோசை எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். எங்களுக்கு கீரைக்காரமாக நல்ல ஃப்ரெஷ்ஷான முடக்கத்தான் கீரை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அதை ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். அதில் இருக்கிற காம்பு, தேவையில்லாத வீணாக போன கீரையெல்லாம் எடுத்துடணும். நல்லா தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணிக்கணும். அது கூட 2 பச்சை மிளகாவும் சேர்த்து அரைக்கிறதால அதையும் சேர்த்து நான் அப்படியே வாஷ் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணியில் எப்பயுமே கீரையெல்லாம் கழுவும் போது மஞ்சத்தூளும் கொஞ்சம் கல்லுப்பும் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது. நம்மளுக்கு நிறைய கெமிக்கல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதனால் நம்மளுக்கு வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே நல்லது. இன்னொரு நல்ல தண்ணியிலையும் ஊற்றி நம்ம கழுவிக்கலாம். 2-3 தடவை கழுவிட்டால் நல்லது. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா தெளிவாக தெரியும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா சுத்தம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஜாரில் பச்சை மிளகாவை 2ஐயும் போட்டு கீரையும் நம்ம எடுத்து போட்டுக்கணும். எடுத்து போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கணும். இது வந்து நம்ம அரைச்ச உடனேயே தோசை சுட்டுடலாம். இட்லி மாவு நம்ம ஏற்கனவே அரைச்சது வீட்டில் வச்சுருப்போம். தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த அரைச்ச கீரையை நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். இட்லி மாவில் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருப்போம். அதனால் நம்ம உப்பு ஆட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க. ஏன்னா பச்சை மிளகா போட்டு கீரை அரைச்சிருக்கிறதால. எப்பயுமே இந்த முடக்கத்தான் கீரை தோசைக்கு வந்து நல்ல கார சட்னி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கார சட்னி வந்து கேழ்வரகு தோசை, கோதுமை தோசை எல்லாத்துக்குமே செட் ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி தான் பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா, உப்பு. நான் புளி வைக்கல, நீங்கள் வேணும்னா புளி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு தக்காளியே போதுமானதாக இருந்தது. ஒரு 5-6 பூண்டு எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா அரைச்சிட்டு நம்ம ஒரு பேன் வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு அது நல்லா புரிஞ்சு வந்தோடனே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக போட்டுக்கிட்டேன். இப்போ அந்த அரைச்ச விழுதை எடுத்து ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜார்லேயும் ஊற்றி நம்ம கொதி விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல காரசாரமான சட்னி ரெடி ஆகிடும். இந்த சட்னியோடு சேர்த்து நம்ம இந்த முடக்கத்தான் கீரை தோசையை சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது மூட்டு வலிக்கு எல்லாத்துக்கும் நல்லது. முடக்கத்தான் கீரை நல்ல க்ரீன் கலர் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்ல மெலிசாக சுட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா மொறுன்னு கிடைக்கும். சாஃப்டாகவும் இருக்கும், மொறுன்னு இருக்கும். கொஞ்சம் திட்டமாக எண்ணெய் ஊற்றி நம்ம திருப்பி போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். கிடைக்கும்போது பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கும் கிடைச்சதுன்னா செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக தான் செய்யலாம். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.